ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். லைஃப்பில் நமக்கு ஒரு சில ஃபேஸஸ் எல்லாம் இருக்குங்கல்ல. ஒரு பெரிய பெயின் கோத்ரூ பண்ணிருப்போம், ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டைம் கோத்ரூ பண்ணிருப்போம். பட் நமக்கே நம்மளை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும், நமக்கே வந்து நம்மளோட எனிமி பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓகே, நம்ம இந்த எனிமி தான் பேட்டில் பண்ணுறோம், இந்த ப்ராப்ளமாக தான் நம்ம பேட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 1 or 2 months கஷ்டமாக தான் இருக்க போகுது, பட் கண்டிப்பாக நம்ம கடந்து வந்துடுவோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்குது, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் இருப்போம், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. கரெக்டுங்களா? அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணிடுவோம் டஃப் டைம்ஸை. பட் லைஃப்பில் ஒரு சில ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து இதுக்கு மேலாம் வந்து என்னால் எதுவுமே தாங்க முடியாது, தெரியல ஏன் ஒரு 10 பேருக்கு நடக்க வேண்டிய கஷ்டம் வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகிட்டேன், அழுது எனக்கு இப்போ கண்ணீர் கூட இல்லை. இந்த விஷயம்லாம் எப்போ முடியும்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ஐம் டோட்டலி ட்ரெயின்ட் அண்ட் அப்படி ஒரு கஷ்டமான ஃபேஸ் நான் கோத்ரூ பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அண்ட் எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கஷ்டமான ஃபேஸ் கோத்ரூ பண்ணுவோம். வேறன்னு வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்போம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு குட்டி ஃபெயிலியர் இருக்கும், இல்லை ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். என்னடா லைஃப் இது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஃபேஸை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதையும் தாண்டி எப்படி வருது. ஸோ எஸ், இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போகிறோம். அண்ட் நான் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சினாரியோ நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, நீங்கள் சென்னையிலேருந்து வந்து ஈரோடு வரைக்கும் வரணும். ஓகேங்களா? ஒரு நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். என்டையர் தமிழ்நாட்டில் வந்து என்டையர் தமிழ்நாட்டுக்குமே வந்து பவர் கட்டு. தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே பவர் கிடையாது. ஸோ எந்த ரோட்லேயுமே வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. என்டையர் ஜேர்னியே வந்து நீங்கள் டார்க்கில் தான் வந்து கோத்ரூ பண்ணணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட யாரும் கிடையாது, பக்கத்தில் எந்த வெஹிக்கிளுமே கிடையாது. என்டையர் ரோட்ஸுமே எம்டியாக தான் இருக்க போகுது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு 400 kilometers நீங்கள் கடந்து வரணும். அண்ட் உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா வந்து உங்கள் காரோட ஹெட்லைட் மட்டும்தான். ஓகேங்களா? அதுவும் வந்து அந்த ஹெட்லைட்டோட மேக்ஸிமம் பவரே வந்து ஒரு 200 meters தான். உங்கள் ஹெட்லைட்டில் நீங்கள் ஹை பீம் வச்சா கூட அந்த மேக்ஸ் ஒரு 200 meters அது உங்களுக்கு இலுமினேட் பண்ணி கொடுக்கும். ஒரு 200 meters உங்களுக்கு ரோட இலுமினேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த 200 meters இருக்க ஒரு 200 metersக்கு மட்டுமே பவர் இருக்க அந்த ஹெட்லைட்டை வச்சுட்டு சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுமா? ஸோ யாரை கேட்டாலுமே வந்து இம்பாசிபிள் தான், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீ மூடிட்டு சென்னையிலே இரு, இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஹோப்பை விட்டுருவாங்க. ஆர் எப்படி சொல்கிறது, ரொம்பவே மென்டலாக ட்ரெயின்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைமில். பட் நீங்கள் எதுக்குங்க இப்போ எடுத்தோன்னே 400 kilometers பற்றி யோசிக்கிறீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் நார்மல் லைஃப் பற்றி யோசிக்கிறீங்க? இப்போத்துக்கு உங்களுக்கு ஹெட்லைட்டில் ஒரு 200 metersக்கு வந்து ஒரு 200 metersக்கு வந்து வெளில தெரிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 200 meters நீங்கள் கடந்து வாங்க. ஸோ அந்த 200 meters முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு 200 metersக்கான வெளிச்சம் தெரியும்ல, அடுத்த 200 metersக்கு போங்க. ஸோ அந்த 200 meters முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து 200 meters, அதுக்கடுத்து 200 meters, அதுக்கடுத்து 200 meters அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டராக நீங்கள் கடந்து வந்தாலே அந்த 400 kilometers இருக்க ஜேர்னியை நீங்கள் நைட்டில் கடந்து வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க லைஃப் கூட அட் டைம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்டையர் லைஃபே வந்து இருட்டாக இருக்கலாம், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கலாம். நான் வந்து ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கேன், என்னால் சத்தியமாக இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு என்டையர் ரோடு தெரியணும்னு அவசியம் கிடையாது, என்டையர் ஜேர்னி தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து லைஃப் அப்படியே வந்து செம்ம பிக்சர் பர்ஃபெக்டாக தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஐ நோ இட் இஸ் வெரி டஃப். பட் உங்கள் கையில் 200 meters இருக்குது, உங்கள் கையில் ஒரே ஒரு சின்ன டூல் தான் இருக்குது, பிலீஃப். ஆமாங்க, அந்த டூலுக்கு பேர் தான் வந்து பிலீஃப். நான் சொல்ல 200 metersக்கு பேர் தான் வந்து பிலீஃப். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு பிலீஃப் வச்சுக்கோங்க. ஐ நோ இட் இஸ் ஹார்ட், ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட். உங்களோட ஹோப் வச்சுக்க சொல்ல, ஹோப்னா வந்து இதெல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹோப் வேற, பிலீஃப் வேற. நான் வந்து உங்களை பிலீவ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாத்தையும் விட பெரிய பெரிய பெயின் எல்லாம் கடந்து வந்த ஒரு பர்சன், எல்லாத்தையும் தாண்டி வந்த ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு பிலீஃப், அந்த பிலீஃப் வந்து எங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஹாவ் ஒரு பிலீஃப், ஒரு புல் ஹெடட் பிலீஃப் வச்சுக்கோங்க. அட் எனி காஸ்ட் இதை நான் கடந்து வந்துடுவேன். எவ்வளோ டார்க்கான ஜேர்னியாக இருந்தாலும் சரி, ஈவன் என்னோட ஹெட்லைட்டோட பவர் வந்து 10 meters இருந்தால் கூட சரி, நான் கண்டிப்பாக அதை கடந்து வந்துடுவேன். எப்படியாவது இந்த ஜேர்னி நான் தாண்டிடுவேன். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த ஜேர்னியை நான் 1 day at a time எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இருக்க போகிறேன். somehow I'm going to get through this அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருந்தால் போதும். சென்னையிலேருந்து ஈரோடு என்னங்க, சென்னையிலேருந்து கலிஃபோர்னியா கூட போகலாம்.
இட்ஸ் ஆல் அபவுட் பிலீஃப் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆல் கிரேட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் கிரேட் திங்ஸ் டேக் டைம். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ கிரேட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபேஸில் இருந்து உங்களோட ஹாப்பி லைஃப்க்கு வரணும்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் ஆகும். சரிங்களா? இப்போத்துக்கு நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி என்டையர் ரோடு உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்டையர் ரோடுமே வெள்ளிட்டாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு நீங்கள் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கிறீங்க, ஆரம்பிக்கிறத பற்றி யோசிங்க. முதல்ல ஒன் ஸ்டெப் அட் டைமாக எடுத்து வைங்க. நடுவில் மறுபடியும் ஆன் த வேல மறுபடியும் உங்களுக்கு கார் டயர் பஞ்சர் ஆகலாம். இருக்கிற 2 ஹெட்லைட்டில் ஒரு ஹெட்லைட் போயிடலாம், 2 ஹெட்லைட்டுமே கூட போயிடலாம். Remember, that is the kind of phase you're going through and unfortunately it is happening. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் போயிட்டு யாரையும் ரொம்ப கொஸ்டினும் பண்ண முடியாது. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 ஹெட்லைட் போனாலும் பரவாயில்ல, ரோடு ஃபுல்லாக முள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஓட முடியலையா பரவாயில்ல, இறங்கி நடக்க முடியலையா பரவாயில்ல, கிரால் பண்ணுங்க, தவள முடியலையா பரவாயில்ல, ஆமை மரியாதை போங்க. பட் somehow keep moving forward, hold your head high. You have not done anything wrong to anyone. You are a strong person, you are an amazing person. And கண்டிப்பா உங்களால இருந்து வெளில வர முடியும். எனக்கு உங்க மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. சரியா? I know this is tough but not impossible. I know this is challenging but not impossible. I know this is very 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 hard but not impossible. சரிங்களா? The word impossible itself says I am possible. ஸோ இந்த டைம்ல பிலீஃபை தவிர பெரிய மருந்து எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலங்க. சரியா? ஸோ பிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால் இருந்து வெளில வர முடியும். அண்ட் ஒரு நாள் உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறியே தீரும். அண்ட் நீங்க அப்போ இன்னுமே ஸ்ட்ராங்கா, இன்னுமே அமேசிங்கா, இன்னுமே ஒரு சோல்ஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு ஹியூமனா இருப்பீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அண்ட் கண்டிப்பா என்னோட நம்பிக்கையை நீங்க ரீபே பண்ணுவீங்க. எனக்கு நீங்க டிஎம் பண்ணி சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருந்த நவீன், அந்த மாதிரி டைம்ல தான் அந்த எபிசோட் நான் கேட்டேன். அப்போ கூட எனக்கு பெருசாக ஹோப்லாம் வரல, பிலீஃப்லாம் வரல. பட் எனக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு. I somehow kept fighting, I somehow kept swimming. நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன். என்னோட அந்த பஞ்சிங் பேக்கை போட்டு நான் பஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். somehow எப்படியோ தெரியல, ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துச்சு, ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. தூரத்துல இருந்த ஏதோ ஒரு வெளிச்சத்தை நோக்கி நான் போயிட்டே இருந்தேன். என்னோட லைஃப்க்கு ஒரே ஒரு குட்டி பர்பஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் போயிட்டே இருந்தேன். அண்ட் என்னாலே நம்ப முடியல, ஒரு நாள் அதை நான் கடந்து வந்துட்டேன். எனக்கே தெரியாம என்னோட கஷ்டம்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நவீன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க. இது நடக்கும். சரிங்களா? மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ யாங்க, இதுக்கு மேலே நான் ரொம்ப லென்த்தாவோ எதுவும் பேசவோ சொல்லவோ விரும்பல. பிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து கடந்து வர முடியும். 1 day at a time, 1 hour at a time, 200 meters at a time, and yes, 1 step at a time. சரிங்களா? ஸோ எல்லாரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு லைஃப்பை பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசை நம்புங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களோட மென்டல் ஹெல்த் எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலுமே சரி, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பபாய்.